பிசிசிஐ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. எஸ், இன்சென்டிவ்ஸ் ஃபார் டெஸ்ட் மேட்சஸ் செம்ம ஹைக்கு. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், இது ஒரு நல்ல விஷயம். இதனால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டெஸ்ட் கிரிக்கெட் இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாப்புலரா தான் ஆக போகுது. அண்ட் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு கண்டிப்பா இது ஒரு பலன் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு பிசிசிஐ. இந்த விஷயம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்குமே ரொம்பவே பெருமையா இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர், அந்த இன்சென்டிவ் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு 9 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்க, அதுல 50% கீழே மேட்சஸ் நீங்க விளையாடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 or 3 தான் விளையாடுனீங்கன்னா இந்த இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு வராது. நீங்க 11ல விளையாடனாலும் சரி, 11ல விளையாடனாலும் சரி. பட் இதுவே நீங்க 50% மேல விளையாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் 9 மேட்ச்ல 5 மேட்ச்ல 6 மேட்ச் விளையாடினீங்கன்னா 11ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 lakhs per மேட்ச், 11ஸ்ல இல்லனா 15 lakhs per மேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க மோர் தென் 75%, அதாவது 9 மேட்ச்ல நீங்க 7 or more மேட்சஸ் விளையாடினீங்கன்னா பிளேயிங் 11ல இருந்தீங்கன்னா 45 lakhs இன்சென்டிவ் per மேட்ச். இதே நீங்க பிளேயிங் 11ல இல்ல ஸ்குவாட்ல இருந்தீங்கன்னா 22.5 lakhs per மேட்ச். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பம்பர் பரிசு தான் சொல்ல முடியும். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.